நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்கள் தோற்கடிக்கப்பட்டதை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் விசிக மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல், ஈரோடு மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து, மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் இந்திராணி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த திமுக நகர செயலாளர் முருகானந்தம், தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் மசோதா தோல்வியடைந்தது அதற்கு சாட்சி என்றும் தெரிவித்தார். பாராளுமன்றத்திலே நேற்றைய தினம் அறிஞர் அண்ணா ஏற்கனவே கூறியது போல வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்பதை உறுதி செய்யும் வகையிலே வட மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகளையும் தென் மாநிலங்களுக்கு குறைவான எம்பி தொகுதிகளையும் வரும் வகையிலே மறுவரையறை என்ற பெயரிலே பாரதிய ஜனதா கட்சி நேற்று செய்ய இருந்த மோசடியை முறியடிக்கும் விதமாக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பணியை கூட விட்டுவிட்டு அனைத்து எம்பிக்களையும் டெல்லி அனுப்பி அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார். அதற்கு முதலிலே நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக இன்று எங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் இந்திராணி அவர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி அதை கொண்டாடினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதற்கு இந்த மசோதா தோல்வி அடைந்தது. மசோதாவை தோற்கடித்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார். இதுவே முதல் வெற்றி. இனி தொடர்ந்து அனைத்து முற்றிலும் வெற்றி பெறுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.